Hello all, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஈரல் பெப்பர் கிரேவி, லிவர் பெப்பர் கிரேவி. செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கறத பார்த்தறலாம். தக்காளி 1, வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள்ஸ்பூன், ஈரல் 250 கிராம், மிளகுத்தூள் பெப்பர் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், எண்ணெய், கொத்தமல்லி தழை, புதினா தழை, அப்புறம் உப்பு. நம்ம நான்வெஜ் ஈரல் செய்யறதுனால நம்ம டைரக்டா குக்கர்லயே செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குக்கர்ல ஆயில் விட்டுக்கிறோம். ஆயில் கொஞ்சம் சூடான உடனே நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வறுத்து விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமா வந்த உடனே நம்ம அடுத்து தக்காளி ஆட் பண்றோம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதந்ததுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறோம் 3 டேபிள்ஸ்பூன். அது கூட நம்ம எடுத்து வச்ச கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அது கூட நம்ம எடுத்த தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பெப்பர் பொடி, மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ஸ்மெல் வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த ஈரல் 250 கிராம் ஈரலை மிக்ஸ் பண்ணி செய்ய போறோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சு கொத்தமல்லி தழையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு விசிலுக்கு விட போறோம். ஒரு 2 to 3 விசில்ஸ் போதும், நமக்கு லிவர் ஈஸியா வந்துடும். இப்போ 3 விசில் முடிஞ்சோடனே நம்ம ஓபன் பண்ண போறோம். ஓபன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஈரல் நல்லா வெந்திருக்கும். கிரேவி நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும், வாட்டரே ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மூடி போடாமல் இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா அப்படியே வேக விடுங்க. நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு வந்துச்சுன்னா இந்த கிரேவி கொஞ்சம் திக்காகும். கிரேவி திக்கான உடனே நம்ம அதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி தலையை இன்னும் கொஞ்சம் மேலே நல்லா நீட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஈரல் பெப்பர் கிரேவி ரெடி. ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான டிஷ் இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then take care. எங்கள் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.